தற்போது அண்மைச் செய்தி. சென்னை ராயப்பேட்டை முண்டகன்னியம்மன் கோவில் திருவிழாவில் பெண் காவலரின் கையை பிளேடால் கிழித்த மதுபோதை இளைஞர்களின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கினார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை ராயப்பேட்டை முண்டகன்னியம்மன் கோவிலில் திருவிழாவில் பெண் காவலரின் கையை பிளேடால் கிழித்த மதுபோதை இளைஞர்களின் செயலால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சென்னையில் கோயில் திருவிழாவில் மது போதையில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு அவலநிலை தொடர்ந்து துரதிருஷ்டவசமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் நடமாட்டம் என அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு பணி செய்யக்கூடிய இடங்களிலேயே பாலியல் துன்புறுத்தல்கள், அதே போன்று அவர்களை அச்சுறுத்துவது, அவர்களை கத்தியால் கொண்டு வெட்டுவது, பிளேடால் அறுப்பது என காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை VM தெரு என்கிற தெரு பகுதியில் பிரசித்தி பெற்ற முண்டகன்னியம்மன் கோயில் என்கிற அந்த கோயிலில் கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த ஆலய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு பாதுகாப்பு பணியில் அங்கு ஏராளமான போலீசார் போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அப்போது பெண் காவலர் ஒருவர் அங்கு இரு தரப்பினரிடையே மது போதையில் நடந்த பிரச்சனையை தடுப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது திமுக நிர்வாகி பெண் காவலரை பிளேடால் அறுத்திருக்கிறாள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருக்கு கூட அங்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதும், சக காவலர்கள் கூட தடுக்க முடியாத ஒரு அவலத்தில் இந்த சென்னை மாநகரம் தத்தளிப்பதும் தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. ஆயுதப்படையைச் சேர்ந்த காவலர் கௌசல்யா, அவருக்கு வயது 26. மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட அந்த நபர்களை தடுக்க முடியாமல் பிளேடால் அவர் அறுபட்ட நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக காவலருக்கு இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவங்களையும், அச்சுறுத்தக்கூடிய சம்பவங்களையும், மிரட்டக்கூடிய துணியில் செயல்படக்கூடியது பிளேடை கொண்டு அறுப்பது என்றால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் தமிழகத்தில் இருக்கும்? சென்னை போன்ற மாநகரங்களிலேயே இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுகிறது என்றால் மற்ற பகுதியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் காட்டுகிறது. குறிப்பாக இந்த பிளேடால் அறுக்கப்பட்ட சம்பவத்தில் அஜய், கிஷோர், சசி, சீதர் ஆகிய 4 பேரை பிடித்து விசாரணை செய்யப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் திமுகவினர் தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது பொதுமக்கள் மட்டுமல்லாது காவல்துறையினரையே அச்சமடைய வைத்திருக்கிறது. ஏற்கனவே விருகம்பாக்கம் பகுதியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை அங்கிருந்து திமுகவினர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை கைது செய்ய முடியாமல் அவர்கள் விட்டுவிட்டது அந்த பெண் காவலர் உள்ளிட்ட காவல்துறையை பெரும் அச்சத்திற்கும் அவதிக்கும் உள்ளாக்கியது. தற்போது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் காவலுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.